மனநலம் பாதிக்கப்பட்டுள்ள பெண்கள் மீதான பாலியல் வன்முறைகள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அவ்வாறு பாதிக்கப்பட்ட பெண் ஒருவரின் நிலையை பதிவு செய்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து மனநோயாளியாக வீட்டை விட்டு வெளியேறியவர் சரிதா. சாலையோரத்தில் சுற்றி கொண்டிருந்த போது பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாகி கர்ப்பிணியாக தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை பகுதியில் சுற்றி கொண்டிருந்தார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அப்பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவரால் மீட்கப்பட்டு திருச்சியில் உள்ள அன்பாலயம் மனநல காப்பகத்தில் சேர்க்கப்பட்ட அவருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன் பெண் குழந்தை பிறந்தது. தனக்கு குழந்தை பிறந்தது கூட தெரியாமல் குழந்தை மனதோடு இருக்கிறார் சரிதா. குழந்தை பற்றி எந்த ஒரு விஷயமும் தெரியல. மனநலம் பாதிக்கப்பட்ட சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம். அவங்க வீட்டை நாங்கள் திருவண்ணாமலை போலீஸ் மூலமாக கண்டுபிடிச்சாச்சு. அவங்க அப்பா பார்த்தாங்க. ஆனால் 3 வருஷம் ஆச்சான் வீட்டை விட்டு வந்து. அவங்க மட்டும் சாலையில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு ஒரு குழந்தைக்கு இப்போ தாயாகிருக்கு. இந்த பொண்ணோட நிலைமை மட்டும் இல்லை, இது மாதிரி நிறையா பெண்கள் சாலையில் இருக்கக்கூடிய மனநோயாளிகள் பாதுகாப்பற்ற சூழலில் இருக்கிறாங்க. பொதுவாக மனநோயாளிகள் தங்கள் தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்றனர். அதுவும் வீட்டை விட்டு வெளியேறுபவர்கள் சாப்பாடு, தங்குமிடம், உடையின்றி அலையும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்படுகிறது. அதனால் அவர்களுக்கு பாலியல் ரீதியிலான துன்புறுத்தல்கள் அதிகமாக இருப்பதாக கூறுகின்றனர் மனநல மருத்துவ நிபுணர்கள். நாங்கள் சாந்திவனம் மனநல காப்பகத்தில் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 202 பேரை சாலையோரத்தில் இந்த எடுத்து கடந்த 10 வருடத்தில் அவங்க குடும்பத்தோடு நாங்கள் இணைச்சிருக்கோம். வைத்தியம் கொடுத்து, அதுக்கப்புறம் சைக்கோ சோசியல் ரீஹாபிலிட்டேஷன் இதெல்லாம் கொடுத்து, இந்த 202 பேர்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் தான் ரொம்ப ஜாஸ்தி. கிட்டத்தட்ட 124 பேர் பெண்கள், 78 பேர் தான் ஆண்கள். ஸோ அந்த ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70% ஜாஸ்தியாக இருக்குது. இந்த 128 பெண்களில் பார்த்தீங்க அப்படின்னா 7 பேருக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் இருந்தது. அதில் 2 பேரை அவங்க குடும்பத்தோடு இணைச்சிருக்கோம். அந்த 2 பேருக்கும் குழந்தை பிறந்திருக்கு. ஸோ காட்ஸ் கிரேஸ் பார்த்தீங்கன்னா அந்த 2 குழந்தைங்களுக்கு அந்த ஹெச்ஐவி தொற்று நோய் இல்லை. மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து மாவட்டங்களிலும் அரசு மனநல காப்பகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த அவற்றின் தொடர்பு எண், முகவரியை மக்கள் கூடும் இடங்களில் விளம்பரப்படுத்த வேண்டும் என சமூக நல ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மீது இரக்கம் காட்டுவதை விட அவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான உதவிகள் மற்றும் பாதுகாப்பு அவசியமானதாக கருதப்படுகிறது. நமது அன்றாட பயணங்களில் சாலையோரங்களில் சரிதாவை போல சுற்றித் திரியும் பல மனநோயாளிகளை நீங்கள் பார்த்திருக்கலாம். சரிதாவிற்கு நேர்ந்த அவலம், கொடூரம் அவர்களுக்கும் ஏற்படுவதற்கான சூழலும் வாய்ப்பும் நிறைந்திருக்கிறது. அவர்களை காப்பாற்ற வேண்டுமென்றால் அவர்களை கண்டவர்கள் அருகில் இருக்கிற காவல் நிலையத்திற்கு தகவலோ மனநல காப்பகங்கள் சேர்ப்பதோ பேருதவியாக இருக்கும் என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். ஒளிப்பதிவாளர் சுரேஷ்குமாருடன் ஜோ மகேஸ்வரன், நியூஸ் 7 தமிழ், திருச்சி.